தண்ணி தண்ணி ஓரளவு தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது போல் நம்ம பரட்டி போல மூஞ்சை லைட்டாக பரட்டி விட்டுருவோம். இப்போ அடுப்பை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட நமக்கு வந்து கேப் இல்லாத அளவுக்கு இருக்கணும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய சிக்கன் பிரியாணி மட்டன் எல்லாம் போட்டு இருந்தால் லைவாக போகணும் எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் லைவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சு தம்மில் வச்சிடணும். இப்போ பக்கத்தில் நம்ம சிக்கன் கிரேவி நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதையும் நம்ம அப்படியே சைட் பை சைடு பார்த்துருவோம். பக்கத்தில் காட்ட முடியாது. இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் செய்கிற சமையலை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நம்ம சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நிறைய வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். அப்படியே ஒரு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்கும் நம்ம லைவில் இருந்து நம்ம என்னோடய சமையலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாய்விட்டி பிரியாணிலாம் என்னங்க இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே வீட்டில் இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்து சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது போல் செஞ்சு கொடுங்க. பெரிய விஷயமே கிடையாது. முஸ்லீம் வீட்டு பிரியாணி நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சிடலாம். மட்டன் பிரியாணி இதே மெத்தட் தான். ஆனால் அதில் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் சேர்க்கணும், அவ்வளோதான். சிக்கன் மசாலா நான் இதில் சேர்த்துருப்பேன். மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலாவும் மட்டன் மசாலா சேர்க்கணும். சிக்கன் மசாலா சேர்க்கக்கூடாது, மட்டன் மசாலா சேர்க்கணும். ஆனால் தனியாக பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வந்து குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் நம்ம சிக்கனை இதிலே நம்ம சேர்க்குறோம். அதில் மட்டன் பிரியாணிக்கு குக்கரில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச தண்ணி அளந்து நம்ம மட்டன் பிரியாணிக்கு சேர்க்கணும். கிரேவியில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓரளவு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கணும். சிக்கன் பிரியாணினே போட்டுருவாங்க. தண்ணி தண்ணி கொஞ்சோடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வேணும் உட்கார. நான் வரட்டுமாம்மா, நீங்கள் கொஞ்சம் உட்காருங்களா? செஞ்சு தூங்கிட்டு இருந்தேன்டா. பிரியாணிக்கு வாசத்துக்கு பார்த்தீங்கன்னா என் பிள்ளை தூங்கின பிள்ளை எந்திரிச்சு வந்துருச்சு. என்னம்மா பிரியாணி சரியாமான்னு கேட்குது. யாரெல்லாம் பிரியாணி ஃபேவரேட்? நெய் போட்டுடலாமா? நெய் போட்டுக்கலாம் தோணுது.
கடைசியில் போன